Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜியான ரைஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரைஸை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம். இதுக்கு தனியாக சைட் டிஷ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே கிடையாது. நார்மலாக நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஊறுகாய், மோர் மிளகாய், அப்பளம் இது போல் வச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால தான் இதில் ஃபர்ஸ்ட்டு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நீங்கள் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா இதற்கு பதிலாக அது கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் விதைகள்லாம் இருந்ததுன்னா எடுத்துடுங்க. அதற்கு அடுத்தது இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் வதக்கி செய்கிறதுனால இந்த சாப்பாடோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு தூக்கலாக வரதுக்கு காரணமும் ஒன்று இது. இந்த பதம் வரைக்கும் நீங்கள் இது போல் கரெக்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கரெக்டான பதத்தில் வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 2 தக்காளி சேர்க்கும்போது நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும். பழுத்த தக்காளியாக சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு உண்டான புளிப்பு சுவை தக்காளியில் இருந்து மட்டும்தான் கிடைக்க போகுது. அதனால் தக்காளி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடி இது அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். தக்காளி அந்த சூட்லேயே நல்லா ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம திரும்பவும் வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் இந்தளவு வதங்கினாலே போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் முதல்ல சேர்க்கலாம். பீன்ஸ் நல்லா எலசாக இருக்கட்டும். அதனோட நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. 2 சின்ன சைஸில் இருக்க கேரட்டு தோல் எடுத்துகிட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நான் செய்யக்கூடிய இந்த அளவுக்கு நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே போல் தனியாத்தூள் தனியாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே கலந்து விடலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இந்த காய்கறி எல்லாம் இதில் சேர்த்த பிறகு ஒவ்வொரு பருப்பு வகைகளாக நம்ம சேர்க்க போகிறோம். இது மசூர் தால், ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா, சாம்பார்லாம் கூட வைப்பாங்க. அது 100 கிராம் அளவு மசூர் தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். முழு பச்சை பயிறு இதுவும் 100 கிராமு. முழு பச்சை பயிறு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும், இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நம்ம கூட்டுக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லைங்களா, இது 50 கிராம் அளவு சேர்த்தா போதும். வேர்க்கடலை 100 கிராம் அளவு. பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா உரிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் காஞ்ச வேர்க்கடலையை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா தான் இந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவு எனர்ஜியை தரக்கூடிய எல்லா பொருட்களுமே இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக எடுத்து சேர்த்துருக்கேன். நான் சேர்க்குறேன் இந்த அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும். உப்பு நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது தண்ணி தாராளமாகவே தான் தேவைப்படும், ஏன்னா நிறைய பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களோட குக்கர் சின்ன சைஸாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி பருப்பு சேருங்க. அதற்கேற்றாற் போல் தண்ணி குறைவாக சேருங்க. தண்ணி ரொம்ப கரெக்டான அளவும் நம்ம சொல்ல முடியாது. பருப்பு காய்கறிகள்லாம் போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து விடும்பொழுது தண்ணியோட அளவு நல்லா நிறைய இருக்கணும். அதாவது காய்கறிகள் பருப்பு அரிசி எல்லாம் போட்ட பிறகு அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்காவது தண்ணி இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
இது பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன். 400 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்கும்பொழுது தண்ணியெல்லாம் இருத்து சேர்த்துக்கோங்க. இது போல் கலந்து விடும்பொழுது அப்படியே ஃப்ரீயாக நமக்கு சுற்றி வரணும். அந்த காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாமே தேவைப்பட்டதுன்னா தண்ணி கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி கூடுதலாக தேவைப்படும். உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக அளக்கிறதுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அரிசி பருப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு பார்த்துட்டு அந்த டம்ளரில் அளந்துட்டு 1க்கு 3/4 பங்கு அப்படிங்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இந்த சாதம் பொறுத்த வரையில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட தவறில்லை. தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. சாதம் உதிராக பிரியாணி, புலாவ் போல் இருக்கும். இப்போ நல்லா இது போல் கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சலசலன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மூடிட்டு மேலே இந்த நவ் வழியாக காற்று ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. இது எப்பொழுதுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம கவனித்து செய்ய வேண்டிய ஒன்று தான். வெயிட் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஹையில் வச்சு 3 விசில் கொடுங்க. 3 விசில் வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வெந்திருக்குன்னு. பார்த்தா தெரியுது பாருங்கள், எந்த அளவு தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. இது போல் தண்ணி இருக்குது. சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பருப்பு எல்லாமும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. எந்த அளவு இலகலாக இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா சாஃப்டாக குழைவாகவும் வெந்திருக்கு. அதே சமயத்தில் தண்ணி தனியாக சாதம் தனியாகவும் நிற்கல. இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நம்ம செய்யறது அரிசி கிச்சடி. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நான் சேர்க்குறேன். நீங்கள் நெய்லியை கூட ஃபுல் அண்ட் ஃபுல் தாளிச்சிக்கலாம். நெய்யில் தாளிக்கும்பொழுது ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் நல்ல ரிச்சான ஸ்மெல்லையும் இருக்கும். அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். கரம் மசாலா பொருட்கள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2-3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு கல்பாசி சேர்க்குறேன். இதில் இலை சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்க்கலாம். ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகளை ஊறுவி இதில் சேர்த்துடலாம். இதனோடைய 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க. மிளகாயில் விதைகள் நிறைய இருந்ததுன்னா விதைகளை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட தாளிப்பு நல்லா கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து அந்த சாதத்தில் கொட்டி கலந்து விட்டால் ஒரு சூப்பரான ரைஸ் கிச்சடி ரெசிபி ரெடி ஆகிடும். இதை பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். சீரக சம்பா அரிசிலையும் ஒரு விதமான வாசனை இருக்கும். வாசனை இருக்க அரிசியில் செஞ்சால் அந்த வாசனையோடு சேர்ந்து சாதம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண பொன்னி பச்சரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வச்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.